காணா போற நீ உன்னையப்பா காட்டுற நீ உன்னை நம்பாதே, அல்லாஹ்வை நம்பி வாழு. உன் மனைவர்களுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை ஏற்படுத்து. அன்பர்களே, உட்கார்ந்து இருக்கிறார் மாப்பிள்ள, நல்ல புள்ள, சாலிஹான புள்ள, அவர் முகத்திலே தெரியுது அல்லாஹ்வுடைய கிருபையில. அல்லாஹ் தஆலா அவருக்கு முபாரக்காக ஆகட்டும். நிக்காஹ் சாலிஹான சந்ததிகள் அல்லாஹ் அவர்கள் கொண்டு அல்லாஹ் அவர்களை வெளிப்படுத்தட்டும். இஸ்லாத்தை சத்திய இஸ்லாத்தை உண்மையான முறையில் காப்பாற்றக்கூடிய, அதுக்கு தியாகம் செய்யக்கூடிய தியாகிகள் அல்லாஹ் ஆகட்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பர்களே, அல்லாஹ் பிடிங்க, பிடிச்சாலும் புளியோ கப்ப புடியுமா பழமொழி. அல்லாஹ்வை கெட்டியா பிடிச்சிக்கிட்டா நம்ம வாழ்க்கை சீராக ஆகிடும். மன்னர்கள், மகான்கள், அவர்களுக்கு முன்னால் மன்னர்கள் எல்லாம் பயந்தார்கள். நாகூர்ல பார்க்கிறோம், பாதுஷா நாயகத்துக்கு முன்னால் நிற்கிறார்கள், ஆட்சியாளர்கள் வந்து நிற்கிறார்கள், கை கட்டி தன் ரப்பை மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள். தன்னை உயர்வாக அவர்கள் சொல்ல இல்லை, தான் இருப்பதை அவர்கள் பெருசாக சொல்லவில்லை, தன்னை உயர்வாக காட்டவில்லை, தன்னை மறைத்து மூமின்களுடைய உள்ளங்களில், மக்களுடைய உள்ளங்களில் இறை நம்பிக்கையை ஊட்டினார்கள். அதனால அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். இன்று வரை மூசா காதிர் வலியுல்லாவுடைய தர்கா இருக்கு. எவ்வளவு பேர் போய் வணங்குறாங்க, எவ்வளவு பேர் மரியாதை செய்யறாங்க, கண்ணியப்படுத்துறாங்க. எஜமான வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே. வணக்கம் வேற, ஜியாரத்து வேற, இபாதத்து வேற. இபாதத்து அல்லாஹ்வுக்கு சொந்தம், வணக்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஜியாரத் என்பது வேற. அன்பர்களே, ஜியாரத் என்று சொன்னால் சந்திப்பு. அவர்களை சந்தித்து அவருடைய சமூகத்தில் நின்று நாம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கும் போது அல்லாஹ் அந்த துஆக்களை அங்கீகரிக்கிறான். அது சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தில் துஆ கேட்டு அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். குர்ஆன்ல வரலாறு, சூரா மரியம் எடுத்து படித்து பாருங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குழந்தை வேணும், நீண்ட காலமாக துஆ செய்திருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்துக்கு போகிறார்கள். அங்கு அவர்களுக்கு விதவிதமான உணவுகள், அல்லாஹ் அவருடைய கராமத்தை கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறான். அதை பார்த்தார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். உடனே கை தூக்கி துஆ கேட்கிறாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தில் கராமத்தை கொண்டு ரிஸ்க் இருப்பதை உணர்ந்து பார்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலேயே கையை தூக்கி துஆ கேட்கிறாங்க. அவங்க துஆவை கபூல் செஞ்சு அல்லாஹ் தஆலா குழந்தை கொடுக்கிறான். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தில் துஆ செய்த பிறகு அன்பர்களே, வலிமார்கள் சமூகத்துக்கு செல்லுங்கள். அல்லாஹ்வை மதித்து விட்டால் மட்டும் போதாது, அல்லாஹ்வை மட்டும் மதித்தவன் இப்லீஸ். நல்லா கவனிச்சு பாருங்க. என் சர்தார் சொல்லுவோம், ஷேக்நாயகம் சொல்லுவாங்க, ஷைத்தான அல்லாஹ் லானத்து செஞ்சானே, என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. லானத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை வணங்கினான். எவ்வளவு? 6,80,000 வருஷம் வணங்கியிருக்கானா இப்லீஸ். அல்லாஹ் 6,80,000 வருஷம் வணங்கியிருக்கான். கடைசியில் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு ஆளான காரணம் என்ன என்று பார்க்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவமதித்தான், அல்லாஹ்வை மதித்தான், ஆதமை அவமதித்தான். அதனால அல்லாஹ் லானத்து செஞ்ச அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்ப என்ன? அல்லாஹ் மதிக்கிறோம், அல்லாஹ் மதிக்கிறோம் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு தலை சாய்ப்பது, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு தலை சாய்ப்பது, அதுதான் அல்லாஹ்வை மதித்தோம் என்ற அடையாளமே தவிர ஒருத்தன் அல்லாஹ்வை மதிக்கிறேன்னு சொன்னான், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மதிக்கிறது இல்ல. வாத்தியாரை ரொம்ப மதிக்கிறேன், சாருகளை ரொம்ப நான் கண்டியப்படுத்துறேன், மரியாதை செய்யறேன்னு மாணவன் சொல்லிட்டு அவன் சொந்த ஹோம்ஒர்க்லாம் செய்யலன்னு சொன்னா, பாடங்களை படிக்கலன்னு சொன்னா வாத்தியாருக்கு முகப்பத்தா வரும். அந்த யோசிச்சு பார்க்கணும். ஒரு வேலைக்காரர் இருக்கிறார், முதலாளி மதிப்பதாக மாறுதட்டி சொல்கிறார், ஆனா முதலாளி சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யறதில்ல. அவன் முதலாளியை மதிக்கிறான் அர்த்தம். அன்பர்களே, அல்லாஹ்வை மதிப்போம் என்று பொய்யாக சொல்லக்கூடிய சிலர் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை, கட்டளைகளை மதிக்க தவறி விடுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவமதித்த ஒரே காரணத்திற்காக ஷைத்தானை அல்லாஹ் லானத்து செய்தான். எந்த அளவுக்கு லானத்து செய்தான்? 6,80,000 வருஷம் அல்லாஹ்வை தொழுதது, வணங்கியது எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கி லானத்து செஞ்சு தன் சமூகத்தோடு துரத்தி விட்டான். எப்படி நான் மதிக்க சொன்னவங்களை மதிக்கலையோ ஓ மரியாதை எனக்கு தேவையில்லைன்ட்டான். அன்பர்களே, அல்லாஹ்வையும் மதிக்கணும், நாம் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மதிக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்கணும். இந்த பாருங்க, நிக்கா செய்து கொள்ள போறார். இந்த வினாடி முதல் மனைவி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு தகப்பனுடைய விருப்பத்துக்கு அங்க வேலை இல்லை, தாயுடைய விருப்பத்துக்கு வேலை இல்லை, கணவன் விருப்பப்படி மனைவி
வாழ வேண்டும். இது சன்மார்க்க தீர்ப்பு. உண்டா இல்லைங்களா நண்பர்களே? அப்படி இருக்கும்போது கணவனை மதித்தாக வேண்டும். கணவனை மனைவி மதிக்கவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்காது. தொழிலாளி முதலாளியை மதிக்கவில்லை என்று சொன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அல்லாஹ்வை அடியார்கள் மதிக்கவில்லை என்று சொன்னால் இந்த பூமியில் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹ்வை மதிப்போம், அல்லாஹ்வுடைய ரசூலை மதிப்போம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிப்போம் என்று நாம் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்ட பயானின்படி செயல்படுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அத்துடன் இந்த மணமக்களுக்கு அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அவர்களுக்கு காத்தவர்கள், அவர்கள் இல்லத்தார்கள், இரு மனைவி மக்களுடைய கணவன் மணாளன் மணாளியுடைய குடும்பத்தார்கள் இருவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுள் ஆஃபியத் சலாமத் கொடுத்து அவர்கள் கண் கூட அவர்களை வாழ வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.